வணக்கம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஒவ்வொரு மாசமும் வர்ற அந்த ரூபாய் இப்போ அது உயரப்போகுதுன்னு ஒரு பேச்சு ரொம்ப பலமா அடிபட்டுட்டு இருக்கு இல்லையா? அது உண்மையா இல்ல சும்மா வதந்தியா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். ஆமாங்க. இதுதான் இப்போ தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பேர் மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி. இந்த ரூபாய் 2000 ரூபாயா மாறுமா? இத நாம சும்மா ஒரு வதந்தின்னு ஒதுக்கிட முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி ரொம்ப வலுவான அரசியல் காரணங்கள் வரிசையா நிக்குது. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். சரி, இந்த உதவித்தொகை கண்டிப்பா உயரும்னு ஏன் இவ்ளோ பேர் நம்பிக்கையா இருக்காங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற அதே சமயம் மிக முக்கியமான காரணத்தை இப்ப நாம பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நாம பேசிட்டு இருக்கிறது ஏதோ சின்ன விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட 1,30,00,000 பெண்கள். தமிழ்நாட்டுல இவ்ளோ பேருடைய வாழ்க்கையில நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற திட்டம் இது. அதனாலதான் இதுல வர ஒவ்வொரு சின்ன மாற்றமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்ப பரவலா பேசப்படுற விஷயம் என்னன்னா, இந்த உதவித்தொகை 1500 இல்லனா 2000 ரூபாயா கூட உயரலாங்கிறது தான். இந்த பேச்சுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் அரசியல். இதுல முதல் மற்றும் மிக முக்கியமான காரணி எதுன்னா, வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் தான். தேர்தல் களம் சூடுபிடிக்கும்போது இந்த மாதிரி மக்கள் நலத்திட்டங்கள் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். குறிப்பா பெண்களோட வாக்குகளை கவர தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கிய கட்சிகளுக்கு நடுவுல ஒரு பெரிய போட்டியே உருவாகியிருக்கு. இந்த மகளிர் உரிமை திட்டத்தை யார் இன்னும் சிறப்பா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் அந்த போட்டி. இப்ப பாருங்க, இந்த ஒப்பேடு எவ்ளோ சுவாரஸ்யமா இருக்குன்னு. ஆளுங்கட்சியான திமுக தகுதியான பயனாளிகளுக்கு தொகையை 1500 அல்லது 2000 உயர்த்துறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சியான அதிமுகவோ, நாங்க ஆட்சிக்கு வந்தா எந்த நிபந்தனையும் இல்லாம எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் மாசம் 2000 ரூபாய் தரேன்னு வாக்குறுதி கொடுக்கறாங்க. இங்க தகுதியான அனைத்துங்கிற இந்த 2 வார்த்தைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வெறும் அரசியல் யூகங்கள் மட்டுமல்ல. ஆளும் திமுகவோட மூத்த அமைச்சர் திரு துரைமுருகனே மகளிர் உரிமை தொகை உயர்வு பத்தின அறிவிப்பு சீக்கிரமே வரும்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இது இந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கிருக்கு. சரி, முதல் காரணம் தேர்தல்னு பார்த்தோம். அப்போ 2வது காரணம், அது நம்ம ஊர்ல இருந்து வரல, பக்கத்து ஊர்ல இருந்து வருது. ஆமாங்க, புதுச்சேரியில நடந்த ஒரு அதிரடியான மாற்றம் இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய அழுத்தத்தை உருவாக்கியிருக்கு. புதுச்சேரி அரசு சமீபத்தில் எடுத்த ஒரு முடிவு இங்க ஒரு பெரிய அலையை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். அங்க பெண்களுக்கான உதவித்தொகைய ரொம்பவே அதிகப்படுத்தியிருக்காங்க. எவ்ளோ நினைக்கிறீங்க? ஆமாங்க, புதுச்சேரியில குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தா 1000 ரூபாய் உதவித்தொகைய ஒரே அடியா 2500 ரூபாயா ஏத்திட்டாங்க. இந்த மிகப்பெரிய உயர்வு தமிழ்நாட்டிலையும் உதவித்தொகைய அதிகரிக்கணும்னு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் மேல ஒரு இயல்பான அழுத்தத்தை ஏற்படுத்துது. சரி, இந்த அரசியல், வாக்குறுதிகள், போட்டி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பயனாளிகளான உங்களுக்கு நேரடியா சம்பந்தப்பட்ட சில முக்கியமான நடைமுறை விஷயங்களை பத்தி பேசலாம் வாங்க. நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. அரசாங்கம் பயனாளிகளோட தகுதிகளை தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அதாவது, நீங்க திட்டத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்ப சூழ்நிலையில ஏதாவது மாற்றம் நடந்தா அது அவங்க கவனத்துக்கு போயிடும். சில பேருக்கு மாசம் மாசம் கரெக்டா வந்துட்டு இருந்த பணம் திடீர்னு நின்னு போயிருக்கும். இது ஏன் நடக்குது? அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திட்டத்துல நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல யாருக்காவது கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலோ, இல்ல நீங்க ஒரு 4 சக்கர வாகனம், அதாவது ஒரு கார் வாங்கினாலோ, இல்ல உங்க குடும்பத்தோட வருடாந்திர வருமானம் 2.5 லட்சம் ரூபாயை தாண்டினாலோ உங்களுக்கு வர்ற உதவித்தொகை நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தா, இல்லனா வந்துட்டு இருந்த பணம் திடீர்னு நிறுத்தப்பட்டிருந்தா நீங்க என்ன செய்யணும்? கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. நீங்க மேல்முறையீடு, அதாவது அப்பீல் பண்ணலாம். இதுக்கான வசதி இந்த திட்டத்தோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்லயே இருக்கு. பணம் நிறுத்தப்பட்டவங்க உரிய காரணங்களோட மறுபடியும் விண்ணப்பிச்சா அதிகாரிகள் நேர்ல வந்து ஆய்வு செஞ்சு உங்களுக்கு தகுதி இருந்துச்சுன்னா மறுபடியும் உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வரலாம் வாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்றதுக்கு தான் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஆளுங்கட்சி தொகையை ஏத்துறத பத்தி பேசுறாங்க, எதிர்க்கட்சியும் நாங்க வந்தா 2000 தரும்னு சொல்றாங்க. அதனால திட்டம் தொடருங்கிறது மட்டும் கிட்டத்தட்ட உறுதியா தெரியுது. ஆக தேர்தல் போட்டிகள், பக்கத்து மாநிலத்தோட அழுத்தம்னு பல காரணங்களால உங்க உதவித்தொகை உயர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு.
ஆனா இந்த அரசியல் வாக்குறுதிகளுக்கு நடுவுல நாம ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. இந்த பணம் உண்மையிலேயே பயனாளிகளோட தேவைகளை பூர்த்தி செய்தா கோடிக்கணக்கான பெண்களோட வாழ்க்கையில இது என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.